Welcome students, class 8 science unit 3 light part 7 multiple reflections. Learning objectives la various types of mirror பார்த்துட்டோம். Image formation in spherical mirror அதையும் நம்ம பார்த்துட்டோம். Applications of spherical mirrors la concave convex ஓடத பார்த்தோம். அப்புறம் knowledge about laws of reflection அது பார்த்துட்டோம். Regular and irregular reflectionும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது understand the working principle of kaleidoscope and periscope. கலைடாஸ்கோப்னா என்ன, பெரிஸ்கோப்னா என்ன, இது எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கான்செப்ட் மேப் அதில் மிரர்ஸ் கொடுக்குறாங்க. மிரரை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பிளேன் மிரர், செகண்ட் ஒன் வந்து கர்வ்டு மிரர். பிளேன் மிரரை பற்றி நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிட்டிங்க. கர்வ்டு மிரரை 4 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஸ்பெரிக்கல் மிரர், சிலிண்ட்ரிக்கல் மிரர், பாரபோலிக் மிரர், எலிப்சாய்டு மிரர். இதில் ஸ்பெரிக்கல் மிரரும் பாரபோலிக் மிரரை பற்றியும் டீட்டெயிலாக இந்த 8th தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், பார்த்துட்டுருங்க. அடுத்தது டேர்ம்ஸு. மிரரை பற்றி ஒரு சில டேர்ம்ஸ் தெரியணும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ், ஃபோக்கல் லென்த்து. இதை செகண்ட் வீடியோவில் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. தென் ரெஃப்ளெக்ஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம், அதையும் பார்த்தாச்சு. அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஃப்ளெக்ஷன்லேயே மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன்களோட பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் இந்த கலைடாஸ்கோப், பெரிஸ்கோப் வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன்ஸ். ஆக்டிவிட்டி 4. Take 2 plane mirrors and keep them perpendicular to each other. இங்கே பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி 2 பிளேன் மிரரை பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும். பிளேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பிட்வீன் தெம். இங்கே வந்து உங்களுக்கு ஆரோ மார்க்கு காமிச்சிருக்காங்க. யூ கேன் see the images of the object. இந்த ஆரோ மார்க்கோட இமேஜ் இந்த மிரரில் தெரியுது. How many images do you see in the mirror? இந்த மிரரில் எத்தனை இமேஜ் தெரியுது? You can see 3 images. How is it possible to have 3 images with 2 mirror? 2 மிரரை வச்சு எப்படி 3 இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. In the activity given above, you observed that for an object kept in between 2 plane mirror which were inclined to each other, you would see many objects. இப்போ நம்ம மேலே அந்த பார்த்தோம் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டியில் 2 பிளேன் மிரரை வந்து ஒரு சர்டன் ஆங்கிளில் நம்ம வைக்கும்போது நிறைய இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. This is because the image formed by one mirror acts as an object for the other mirror. ஒரு இமேஜாக இருக்கிறது இன்னும் அடுத்த மிரருக்கு வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. The image formed by the first mirror acts as an object for the second mirror. அப்போது ஃபஸ்ட்டு மிரரில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் வந்து செகண்ட் மிரருக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The image formed by the second mirror, செகண்ட் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் வந்து acts as an object for the first mirror. ஃபஸ்ட்டு மிரருக்கு அது ஆப்ஜெக்டாக இருக்குது. Thus we have 3 images of a single body. அதனால தான் நமக்கு வந்து 3 இமேஜஸ் கிடைக்குது. This is known as multiple reflection. இதுக்கு பேர் multiple reflection சொல்கிறாங்க. This type of reflections can be seen in showrooms and saloons. இந்த மாதிரி ரெஃப்ளெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஷோரூம், சலூன்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். The number of images formed depends on the angle of inclination of the mirrors. எத்தனை இமேஜஸ் அங்கே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ஆங்கிளில் அந்த மிரர்ஸை வச்சுருக்கோங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்கும். If the angle between the 2 mirrors is a factor of 360 degree, 360 டிகிரிங்கிறது ஒரு பாயிண்ட் இல்லைன்னா சர்க்கிள். அப்போது நம்மளால் அந்த 2 மிரர்ஸை வச்சு 360 டிகிரி வரைக்கும் நம்மளால் ஆங்கிள் மேக் பண்ண முடியும். Then the total number of reflection is finite. அப்போ நம்மளால் எவ்வளோ ரெஃப்ளெக்ஷன்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகுங்கிறத சொல்ல முடியும். If theta is the angle of inclination of the plane mirrors, the number of images formed is equal to 360 degree by theta minus 1. இப்போ 2 மிரருக்கான ஆங்கிளை வந்து நம்ம தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணோன்னு சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 360
டிவைடட் பை அந்த ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது 45 டிகிரியா 60 டிகிரியா 120 டிகிரியா 180 டிகிரியா இந்த மாதிரி போட்டு -1. As you decrease this angle, the number of images formed increases. இது ஒரு one word question. நம்ம angle வந்து decrease ஆக ஆக number of images வந்து increase ஆகும். When they are parallel to each other, the number of images formed becomes infinite. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து ரெண்டு மிரரையும் நம்ம ஒன்றுக்கொன்று பேரலாக வச்சோன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் இமேஜஸ் பிகம் இன்ஃபைனைட் இமேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது நம்மளே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். 3. If two plane mirrors are inclined to each other at an angle of 90 degree. 90 டிகிரியில் வந்து நமக்கு plane mirror வந்து வச்சுருந்தோன்னு சொன்னால் find the number of images formedன்னு கேட்குறாங்க. அப்போ angle of inclination தீட்டாங்கிறது 90 டிகிரி, number of images formed equal to 360 divided by theta minus 1. அப்போ instead of theta we substitute 90ன்னு substitute பண்ணுறோம். இந்த 0 cancel ஆகும். இப்போ 1 9 is 9. 4 9s are 36 போடுவீங்க. -1 4 - 1 equal to 3 images form ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தீட்டாவுக்கு பதிலாக இந்த 90 டிகிரிக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஆங்கிள் கொடுப்பாங்க. 120 60 45 30 இது மாதிரி கொடுத்து எவ்வளோ இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். Kaleidoscope. It is a device which functions on the principle of multiple reflection of light to produce numerous patterns of images. Kaleidoscope வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன பசங்க விளையாடுவாங்க, திருவிழா கடைகள் எல்லாம் விற்பாங்க. இந்த கலைடாஸ்கோப்பை நம்மளே செஞ்சு பார்க்கலாம். 2 ஸ்டூடெண்ட்ஸு மாலவன் சாய் பாலாஜி 2 ஸ்டூடெண்ட் அவங்களே வீட்டில் செஞ்ச கலைடாஸ்கோப்பு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துருக்கோங்க. இந்த கலைடாஸ்கோப்பில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒன் டைம் நம்ம பார்த்த ஒரு பேட்டர்னை இன்னொரு தடவை யாராலையுமே க்ரியேட் பண்ண முடியாது. இந்த பேட்டர்ன்ஸை வந்து சின்ன பசங்க விளையாண்டாலும் பெரியவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு சொன்னால், ஒரு புடவைக்கு டிசைன் பண்ணுறது இந்த மாதிரி டிசைனிங்குக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நம்ம சாரியில் எங்கெங்கே நமக்கு இந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். It has 2 or more mirrors inclined to each other. 2 or more mirrors-ஐ வந்து ஒன்றுக்கொன்று ஆங்கிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி வைக்கணும். It can be designed from inexpensive material. எக்ஸ்பென்சிவ்னா அதிகமான விலை உள்ளது. இன்எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல்ஸ், இந்த உடஞ்சி போன வளையல், ஜிகினா பேப்பர்ஸ் இந்த மாதிரி வச்சு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். த கலர்ஃபுல் இமேஜ் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம்டு பை திஸ் வில் பி ப்ளீஸிங் டு யூ. நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி கலைடாஸ்கோப்பில் நம்ம டிசைன்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ளீஸிங்காக இருக்கும். திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ டாய் ஃபார் சில்ட்ரன். குழந்தைங்களுக்கு இது டாயாக யூஸ் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டி 5 எப்படி நம்ம இந்த கலைடாஸ்கோப் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். Take 3 equal sized plane mirror strips and arrange them in such a way that they form an equilateral triangle. 3 plane mirror ஒரே அளவாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி அதை பேஸ்ட் பண்ணணும். கவர் த சைட்ஸ் ஆஃப் த மிரர் வித் எ சார்ட் பேப்பர். சைடு ஃபுல்லாக சார்ட் பேப்பரை வச்சு ஒட்டணும். இந்த சேம் மேனர் கவர் த பாட்டம் ஆஃப் த மிரர் ஆல்சோ. அதோட பாட்டமும் ஏதாவது ஒரு கவர் வச்சு நம்ம கவர் பண்ணுறோம். Put some colored things such as piece of bangles and beads inside it. Bangles இல்லைனா அந்த பாசி மணி இதெல்லாம் அது உள்ளே போடுறோம். Now cover the top portion with the chart paper and make a hole in it to see. அந்த பேங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று ஒரு பாலித்தீன் பை இந்த மாதிரி அது மேலே நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோல் போட்டு அதுக்கு மேலே இதை நீங்கள் வைக்கணும். யூ கேன் ரேப் த என்டையர் பீஸ் வித் கலர்டு பேப்பர்ஸ் டு மேக் இட் அட்ராக்டிவ். அதை ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நீங்களே டிசைன் பண்ணி சார்ட் பேப்பர் ஒட்டிக்கலாம். நவ் ரொட்டேட் இட் அண்ட் see through its ஓப்பனிங். ரொட்டேட் பண்ணி அந்த ஓப்பனிங் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வழியாக பார்க்கணும். யூ கேன் see the beautiful patterns. நிறைய உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் அந்த இடத்துல டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். Caution. Be careful while handling the glass pieces. இதை நீங்களே செய்யலாம், சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு செஞ்சு வைக்கலாம். இதை ஆனால் வந்து செய்யும்போது கிளாஸ் பீஸோட ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. Do this under the supervision of your teacher. உங்கள் டீச்சர் முன்னால் இதை செய்யுங்க. அப்படி இல்லைனா வீட்டில் பேரண்ட் முன்னால் செய்ய சொல்கிறாங்க.
செகண்ட் அப்ளிகேஷன் பெரிஸ்கோப்பு. இப்போ இவங்க இங்கேருந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது இங்கே வந்து ட்ரீ வந்து உங்களுக்கு தெரியுது. இடையில வந்து ஒரு பெரிய ஹைட்டான ஒரு வால் இருந்தாலும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரீயை இவரால் பார்க்க முடியுது. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து M1, இது வந்து M2 அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரீலேருந்து வரக்கூடிய இந்த ரே வந்து இது மேலே விடும். அப்போ இதில் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த இமேஜ் வந்து இந்த மிரருக்கு ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்போ இந்த ஆப்ஜெக்டை இது வந்து இங்கே படும்போது இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகிறது இவரோட கண்களுக்கு தெரியும். It is an instrument used for viewing bodies or ships which are over and around another body or a submarine. அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து ஒரு பொருளையோ அல்லது ஷிப்புக்கையோ பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது. விச் ஆர் ஓவர் அண்ட் அரவுண்ட் அனதர் பாடி ஆர் ஏ சப்மரைன். இப்போ சப்மரைனில் இருக்கிறவங்க வெளியில் உள்ளதை பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இதுதான் இம்பார்ட்டண்ட் ஒன். இது எந்த பிரின்சிபலில் செயல்படுதுன்னா லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிற பிரின்சிபலில் செயல்படுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் அவுட்டர் கேஸ் அண்டு இன்சைட் திஸ் கேஸ் மிரர்ஸ் ஆர் ப்ரிசம்ஸ் ஆர் கெப்ட் அட் each end inclined at an angle of 45 degree. இதில் ஒரு லாங் அவுட்டர் கேஸ் இருக்குது. அதில் அண்டு இன்சைடு திஸ் கேஸ், இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 மிரர்ஸ் இல்லைனா ப்ரிசம் வச்சுருப்பாங்க. அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் இருக்கும். லைட் கம்மிங் ஃப்ரம் த டிஸ்டன்ட் பாடி ஃபால்ஸ் ஆன் த மிரர் அட் த டாப் எண்ட் ஆஃப் த பெரிஸ்கோப். அப்போ அந்த ட்ரீலேருந்து வரக்கூடிய அந்த ரே வந்து மிரரில் படுது, அதாவது டாப் எண்ட் ஆஃப் த பெரிஸ்கோப் அண்டு கெட்ஸ் ரெஃப்ளெக்டட் வெர்டிக்கலி டவுன்வர்டு. வெர்டிக்கலாக அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. Light is reflected again by the second mirror kept at the bottom so as to travel horizontally and reach the eye of the observer. அப்புறம் அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் மிரர்லேருந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அஸ் டு ட்ராவல் ஹரிசாண்டலாக ட்ராவல் ஆகுது. ரீச் த ஐ ஆஃப் த அப்சர்வர். இன் சம் காம்ப்ளெக்ஸ் பெரிஸ்கோப் ஆப்டிக் ஃபைபர் இஸ் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் மிரர் ஃபார் அப்டைனிங் ஏ ஹையர் ரெசல்யூஷன். ஹையர் ரெசல்யூஷன் நமக்கு நல்ல, அதாவது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களையும் தெளிவாக படம் பிடிக்கிறதுக்காக காம்ப்ளெக்ஸ் பெரிஸ்கோப்பில் வந்து ஆப்டிக் ஃபைபரை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளேட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயிற்றில் இருக்கக்கூடிய சில இதில் வந்து இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எண்டோஸ்கோப்பு இந்த மாதிரி இதில் எல்லாம் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிரர்ஸ் வேரிஸ் டிபெண்டிங் ஆன் த பர்பஸ். அந்த ஒரு மிரருக்கும் இன்னொரு மிரருக்குமான டிஸ்டன்ஸை வந்து நம்ம எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸை வச்சுக்க முடியும். இப்போ வந்து இந்த எண்டோஸ்கோப்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்கும். நம்ம வந்து வாய் வழியே அப்படியே நம்ம குடலுக்குள்ளே வரைக்கும் அந்த டியூப்பு உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான மிரர்ஸ் வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அது வந்து ரொம்ப அந்த டியூப்பு வந்து நம்ம குடல் உள்ள வரைக்கும் போகுதுன்னா அதோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிரர்ஸ் வேரிஸ் டிபெண்டிங் ஆன் த பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசஸ். இட் இஸ் யூஸ்டு இன் வார்ஃபேர் அண்டு நேவிகேஷன் ஆஃப் த சப்மரைன். அதாவது பெரிஸ்கோப்பை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா வார்ஃபேர், போர் நடக்கும் இடங்களில், அண்டு நேவிகேஷன் ஆஃப் த சப்மரைன். சப்மரைன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சப்மரைன் வந்து உள்ளே மூழ்கி இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது பெரிஸ்கோப்பில் இவங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த சப்மரைன் மேலே வரும். அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இன் மிலிட்ரி இட் இஸ் யூஸ்டு ஃபார் பாயிண்டிங் அண்டு ஃபயரிங் கன்ஸ் ஃப்ரம் எ பங்கர். பங்கர்னா பதுங்கு குழி. பதுங்கு குழியில் இருந்துக்கிட்டு வெளியில் யார் நடமாடுறாங்க என்னங்கிறத பார்த்துட்டு பாயிண்ட் பண்ணி ஃபயரிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Photographs of important places can be taken through periscope without trespassing restricted military region. ட்ரெஸ்பாசிங் அப்படின்னு சொன்னால் மீறுதல்னு அர்த்தம். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி ரீஜியனில் ஆப்போனண்ட்டோட இதில் வந்து நம்மளால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்ஸ் ஆர் யூஸ்டு பை டாக்டர். ஃபைபர் ஆப்டிக்குங்கிறது பெரிஸ்கோப்பில் மிரருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ ஒய்ஃபை கனெக்ஷனுக்கெலாம் ஃபைபர் ஆப்டிக்கு இதுதான் யூஸ் பண்ணுறோம். அதை மாதிரி அவங்க எதில் யூஸ் பண்ணுறாங்க? எண்டோஸ்கோப்ஸ் டு வியூ இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த
பாடி. இப்போ இதுதான் வந்து பெரிஸ்கோப்போட யூசஸ். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல வந்து மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது 2 பிளேன் மிரரை வந்து வேற வேற ஆங்கிளில் வைக்கும்போது நமக்கு வந்து இமேஜஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஆங்கிள் டிக்ரீஸ் ஆக ஆக இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு இமேஜஸ் ஃபார்ம் ஆகுங்கிறதுக்கு நமக்கு அவங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி 360 பை தீட்டா -1. இதில் நம்ம தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி எத்தனை இமேஜஸ் ஃபார்ம் ஆகுங்கிறத பார்த்தோம். ஆஃப் மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டில் அதோட அப்ளிகேஷனில் கலைடாஸ்கோப்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். பெரிஸ்கோப் அப்படிங்கிறது வந்து பெரிஸ்கோப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுங்கிறத நம்ம பார்த்தோம். பெரிஸ்கோப்போட யூசஸ் பார்த்துருக்குறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.